ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே சத்குரு ஸ்ரீ ராகவேந்திராய நமः. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ கோகுலம் சேனலில் குரோதி வருடம் மார்கழி மாதத்தில் 12 ராசிக்கான ஒரு ராசி பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதில் மேஷ ராசி பலன் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. மார்கழி மாதம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்குதுன்னா 16/12/2024, அதாவது டிசம்பர் 16ஆம் தேதி அன்றைக்கி மார்கழி மாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் மார்கழி மாதம் அப்படிங்கிறது நடந்துட்டு வருது. இதில் 2 கிரகம் பயிற்சி ஆகிறாங்க. ஒன்று புத பகவான் விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கும், சுக்கிர பகவான் மகரத்திலேருந்து கும்பத்துக்கும் மாறுறாரு. இந்த மார்கழி மாதத்தில் இருக்கிற கிரக நிலைமைகள் எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன். அவர் தான் தனுசுக்கு ஜனவரி 3ஆம் தேதி அன்றைக்கி மாறுறாரு. ஸோ தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், சுக்கிர பகவான் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு டிசம்பர் 31ஆம் தேதி மாறுறாரு. கும்பத்தில் சனீஸ்வரர், மீனத்தில் ராகு. இதுதான் இந்த மார்கழி மாதத்துடைய கிரக நிலைமைகள். ஸோ இப்போ நம்ம மார்கழி மாதத்தில் மேஷ ராசியுடைய பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு காலபுருஷ தத்துவப்படி தனுசு அப்படிங்கிறது 9ஆம் வீடாக பார்க்கப்படுது. ரொம்ப பூர்வ புண்ணியஸ்தானத்தை சொல்லக்கூடிய ஒரு வீடு. அப்படி விசேஷமான ஒரு வீட்டுக்கு சூரியன் பயிற்சி ஆகிறார். தனுசுவில் சூரியன் பயிற்சி ஆகிற மாதமாக இந்த மார்கழி மாதம் பார்க்கப்படுது. இந்த மார்கழி மாதத்தில் எந்த ஒரு விசேஷங்களும் நமக்காக நம்ம பண்ணிக்கக்கூடாது. அதனால தான் மார்கழி மாதம் முழுசாக சுவாமிக்காக நம்ம அர்ப்பணம் பண்ணுற ஒரு மாதமாக இருக்கணும். அப்படின்றதுனால தான் இந்த மார்கழி மாதத்தில் சிவபெருமாள் கோவிலில் இல்லைனா மகாவிஷ்ணு கோவிலெலாம் ரொம்ப விசேஷமான பிரம்மோற்சவங்கள் இதெல்லாமே நடக்கக்கூடிய மாதமாக வைத்துள்ளார்கள். ஸோ அப்படிப்பட்ட இந்த விசேஷமான மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார். மேஷத்திற்கு 9ஆம் வீடாக பார்க்கப்படுற வீடு தனுசு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூரிய பகவான் 9ல் வந்ததுனால எந்த மாதிரியான பலன்களை மேஷத்துக்கு தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்பாவின் உடல் ஆரோக்கியம் பலப்படும். அதே மாதிரி உங்களுடைய தந்தை வழியிலிருந்து உங்களுக்கு சொத்துகள் இருந்தால் அந்த சொத்து உங்கள் கையில் சேரும். அப்படி ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அடுத்தது உங்களுடைய குருமான்களுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விசேஷங்களை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு கரெக்டாக கைகூடும். உங்களுடைய குருமார்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு தானங்களோ இல்லை அவங்கள சம்மந்தப்பட்ட விசேஷங்களோ இல்லை உங்களுடைய வீட்டில் குருமார்களுடைய ஃபோட்டோகளை வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஆராதனைகளோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அதீதமான புண்ணியம் உங்களுடைய வம்சத்துக்கு சேரும். அப்படி ஒரு உத்தமமான ஒரு மாதம். ஸோ சந்திராஷ்டம நாட்கள் அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 27ஆம் தேதி அன்றைக்கி ஆரம்பிக்குது. அதே மாதிரி 29ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் பார்க்கப்படுது. ஸோ அந்த டிசம்பர் 2024 27ஆம் தேதி அன்றைக்கி ஆரம்பித்து 29ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அடுத்தது பார்வை பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் தனுசுலிருந்து அவருடைய 7ஆம் பார்வையாக மிதுனத்தை பார்க்குறாங்க. உங்களுடைய 3ஆம் வீடை பார்க்குறாரு. அப்படின்றதுனால நிறையா பிரயாணங்கள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஏதாவது வேஸ்ட்டாக போகும். அது நீங்கள் புதுசாக வாங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு பார்க்கப்படுது. அடுத்தது புத பகவானும் 7ஆம் பார்வையாக அவருடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு. அப்படின்றதுனால அதே ஆக்டிவேஷன், சேம் ஆக்டிவேஷன் அது எல்லாமே நடக்கும். அடுத்தது செவ்வாய் பகவான் உங்களுக்கு 8ல், அதாவது சூரியனுக்கு 8ல் உங்களுடைய ஜன்ம ராசிக்கு, அதாவது மேஷத்துக்கு 4ஆம் வீட்டில் கடகத்தில் இருக்கார். அப்படின்றதுனால வீடு மனை இந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது எல்லாம் சரியாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் உங்களுக்கு இந்த மாதம் மார்கழி மாதம் உங்களுக்கு அமையும். அடுத்து தைல ரிஜிஸ்ட்ரேஷன் அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாகவே
உங்களுக்கு அந்த பர்பஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலில் உள்ளே கொண்டு போயிடும். ஸோ இதுதான் வந்து பார்வையின் பலன். அடுத்தது வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்டாக 9ஆம் வீட்டிலேருந்து 10ஆம் வீடுக்கு சுக்கிர பயிற்சி ஆகிறார். எப்போ ஆகிறாரு? கரெக்டாக டிசம்பர் 31ஆம் தேதி அன்றைக்கி ஆகிறாரு. ஸோ உங்களுக்கு இந்த வருஷம் வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அடுத்து 10ஆம் வீட்டுக்கு கரெக்டாக 10ஆம் அதிபதியும் அங்கேயே தான் இருக்கார். 10ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் வந்து பயிற்சி ஆகிறார். 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரரும் அங்கேயே இருக்கிறார். 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரரும் 11ஆம் வீட்டிலே அவருடைய சொந்த வீட்டில் இருக்காருன்றதுனால உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதமாகவும், அந்த வேலையிலிருந்து ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமையும். 10ஆம் வீட்டிலேருந்து 11ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் மாறுறாரு அப்படின்றதுனால. அடுத்தது உங்களுக்கு வந்து 6ல் கேது, 12 ராகு, கடைசி ஒரு வருஷ காலமாகவே உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி இப்படி தான் இருக்குன்றதுனால உங்களுக்கு பெரிய லெவலில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்தால் அதுவும் சரியாகக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு பார்க்கப்படுது. அதே மாதிரி உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் நிறையா செலவு பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருந்தால் அந்த ஹாஸ்பிட்டல் செலவுகளும் இந்த மாதம் உங்களுக்கு கம்மியாகும். அடுத்தது உங்களுக்கு 8ஆம் வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டுக்கு புதன் பயிற்சி ஆகியிருக்காரு. இந்த 3ஆம் தேதி, அதாவது ஜனவரி 3ஆம் தேதி அன்றைக்கி புதன் கரெக்டாக விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்படின்றதுனால உங்களுடைய அண்ணன் தம்பி இல்லை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இவங்களுக்குள்ள ஏதாவது மனோசங்கடங்கள் இல்லை ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளும் இந்த வருஷத்தோட எல்லாம் சரியாகி அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் எல்லோரும் அந்யோன்ய சகாயமாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அதை எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் மேஷ ராசியின் வேலைக்கான பலன். அடுத்து திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 10லிருந்து 11ஆம் வீட்டுக்கு 11ஆம் அதிபதி கூடியே சேர்றாரு. அப்படின்றதுனால உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமணம் ஒருவேளை ரொம்ப தடையாகிட்டே போகுது அப்படின்னா நீங்கள் வந்து மகாலட்சுமி கோவிலுக்கு இல்லை பெருமாள் கோவிலுக்கு போய் உங்களுடைய பேரில் பூஜையோ அர்ச்சனைகளோ இல்லை ஹோமங்களோ பூஜைகளோ அபிஷேகங்களோ இந்த மாதிரியான சுவாமி சம்பந்தப்பட்ட பூஜைகளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த தடைகள் வந்து நிவர்த்தி ஆகும். உங்களுக்கு எந்த ஒரு கர்மாக்களும் இல்லை குறைந்தபட்ச கர்மாக்கள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக இந்த மார்கழி மாதம் கல்யாணம் அப்படிங்கிறது கூடும். அடுத்தது குழந்தை பாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு உதவியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் பயிற்சி ஆயிருக்காருன்றதுனால உங்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிறப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதாவது இவ்வளோ வருஷம் உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும் குழந்தை நின்று இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அப்படி அவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயத்தை கேட்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த மார்கழி மாதம் மேச ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து வழிபாடு செய்யக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமாளையும் மகாவிஷ்ணு, அதாவது நாராயணராக இருக்கிற பெருமாள் கோவிலில் இருக்கிற எல்லா சன்னிதானத்தில் இருக்கிற அம்பாலையும் நீங்கள் வந்து வழிபாடு செய்தீர்கள் அப்படின்னா இந்த மாதம் இன்னும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக அமையும் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இந்த மார்கழி மாதத்தில் மேஷ ராசியின் பலன். அடுத்தது ரிஷபராசி பலனில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, நமஸ்காரம்.